அடுத்தடுத்த பாலி பேக்கில் நீங்கள் அந்த கணுவை அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வேர் பிடிச்சி வந்துடும். அடுத்தது இன்னொரு மெத்தட் ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தட் இருக்குது, வேகமாக வளரக்கூடியது. அது பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா, மூங்கில் இல்லை பைப்பு, பிவிசி பைப், இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு சாய்ச்சி வச்சிடணும். ஒரு 45 டிகிரிக்கு சாய்ச்சி வச்சிட்டோம்னா கீழே நம்ம வந்து மிளகு கொடியை நட்டுட்டு அந்த பாதி மூங்கில் பாதியை கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே க்ரோயிங் மீடியா போட்டு வச்சிட்டோம். அப்படிங்கும்போது அந்த கொடி வளர வளர அந்த க்ரோயிங் மீடியாவில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அதுலேயும் ஒவ்வொரு கனவுலேருந்தும் தண்டு வேர் பிடிச்சு வரும். இது எல்லாமே ஃபீல்டில் இருக்குது, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. இல்லை இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், இல்லை இன்னொரு தடவை கூட நீங்கள் வரலாம். நமக்கு என்ன டைம் பத்தலை, ஃபீல்டில் வந்து இன்னொன்று குரூப் அதிகமாக இருக்கிறனால க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால அந்த ஃபீல்டில் விசிட் மெத்தடை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் அந்த மாதிரினா சின்ன குரூப்னால் நம்ம கூட்டிகிட்டு போய் பேசுகிறதுக்கு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் நான் இதில் போட்டேன், இல்லைனா ஃபீல்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். எல்லோரும் போய் நம்ம டக்குன்னு அட் எ டைம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் இதில் பாருங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன சார் குரூப்பில் என்ன வீடியோ கேட்குறீங்க? இது நெட்டில் இருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாமே. இன்டர்நெட்டில் இருக்கிறது தானே, தனியாக நம்ம எடுத்ததில்லை, இன்டர்நெட்டில் இருக்கிறது தான். ஏஎஸ்ஆர் வெப்சைட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச், கோழிக்கோடில் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் பாருங்கள், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம டிஎன்ஏ இதுலேயும் இருக்கும். அதேமாதிரி பூச்சி நோய்க்குமே வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பெப்பர்னு பிளாக் பெப்பர்னு போட்டுட்டு பெஸ்ட் அப்படின்னு போட்டு டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்பரில் என்னென்ன பூச்சிகள் இருக்குது, என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு வந்துடும். ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெர்ரைஸ் ஃபுல்லாக கொடியெல்லாம் மஞ்சள் ஆயிடுது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இலைகள் ஓரத்துல எல்லாம் காஞ்சிட்டு நுனியிலேருந்து காஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வில்ட்டு, பெப்பர் வில்ட்டுன்னு சொல்லுவோம், குயிக் வில்ட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாடல் நோய் இது வராமல் இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமாக வளர்த்துருக்கணும். வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வயலை நல்ல விதமாக நம்ம வச்சுருக்கணும். அதிகமாக களைகள் எல்லாம் இல்லாமல் நல்ல உரம் கொடுத்து, சரியான அளவில் உரம் கொடுத்து நல்ல விதமாக நம்ம வளர்த்துருந்தோம்னா இந்த பூச்சி நோய்களை நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்றுனா உள்ள கிளிக் பண்ணி போனோம்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கறது மட்டும்தான் கஷ்டம். அடுத்தடுத்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எல்லா பயிருக்குமே தெரிஞ்சிடும். நாங்களா இப்போ ஆக்சுவலாக நாங்கள் சிம்பிள், ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது, எங்களால் பண்ண முடியல, அந்தளவுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் சிம்பிளாக வெளியிலேருந்து ரன்னர் ஷூட்ஸ் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, சிம்பிள் கட்டிங்ஸ் தான் பண்ணுறோம். பட் எங்ககிட்ட வெர்டிக்கல் காலம் மெத்தட் இருக்குது. இப்போ ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஷேர்நெட்லேயும் வச்சுருக்கோம், பாலியோஸ்லேயும் வச்சுருக்கோம், ஓப்பன்லேயும் வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து ப்ரொபகேஷன் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம இப்போ 4 வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பன்னியூர் 1, கரிமுண்டா, ஐஏஎஸ்ஆர் தேவம், ஐஏஎஸ்ஆர் சக்தி 4ம் இருக்குது. இப்போ இல்லை சார், இப்போ தான் அந்த வெர்டிக்கல் காலம் மெத்தட் நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருக்கோம், ரொம்ப முன்னாடி போட்டது. ஸோ அது வரும்போது நம்ம உங்களுக்கு வந்து அதேமாதிரி இதில் வந்து அந்த டாப் ஷூட்ஸ் மேலே இருக்கிறத எடுத்து நம்ம போட்டோம்னா தென்னை மரம் பாக்கு மரத்தில் நம்ம இதை போடும்போது கீழேயே வந்து நமக்கு அதிகமாக கொடி ஏன்னா மேலே வேகமாக போகாமல் கீழே இருந்தால் தான் நமக்கு அந்த ஹார்வெஸ்டிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். கீழே நல்லா புதராக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு லைஃப் டைம் கடைசியில் படித்து கொடுக்குறோம். அது வரைக்கும் நான் லைஃப் பீரியடில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாற்றம் இருக்கும். அதோட பீரியட் என்னென்ன டைம், என்னென்ன பெஸ்டிசைட் கொடுக்குறோம், என்ன மாதிரி வரும், அந்த டீட்டெயில் உங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் கிடைக்குமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. இன்டகிரேட்டட் மெத்தட் அதான் டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு பயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெண்டைக்காயே எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து சீடு போடுறதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடைசி அடிச்சு விட்றோம். எல்லாமே இருக்குங்க. பெண்டிங் டைப் பண்ணு தம்பி. மேடம் நீங்கள் பெண்டிங் எல்லாமே அதில் இருக்குங்க. இப்போ பெண்டிங் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது பாருங்கள். வந்து விதைச்சதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்குமா அப்படின்னு கேட்குறாருங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெண்டி இதுதான் சார் பெரிய சைஸு, இதுதான் பெரிய சைஸு. பெண்டி டிஎன்ஏன்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட போடுங்க, அப்படியே சைமல்டேனியஸாக வரும். பெண்டி டிஎன்ஏயு போர்ட்டல்.
போடலாம். போர்ட்டல் இல்லைனாலும் அது வந்துடும். இப்படி போட்ட உடனே வர்ற அந்த ஃபஸ்ட்டு சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஏன் பெண்டி போடுறேன்னா நமக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் எப்படி வளர்க்கணுன்றது வந்து நமக்கு தெரிய வேண்டியது. இது வந்து டிஎன்ஏ சைட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். அதனால் இந்த பெண்டிங்கிற வேர்டு போடுறேன், டிஎன்ஏன்னு போட்டேன். ஸோ உள்ளுக்குள்ளே போன இந்த ஃபஸ்ட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க பார்த்தீங்கன்னா இதில் வெண்டைக்காயில் என்ன வெரைட்டி இருக்குது, ஹைப்ரிட்ஸ் இருக்குது, கிளைமேட்டு, ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம், சோயிங் எப்படி பண்ணணும், இரிகேஷன் எப்படி பண்ணணும், ஃபெர்டிகேஷன். பெண்டி இப்போ நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹைப்ரிட்ஸ்க்கு வந்து ஃபெர்டிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்கும். ஸோ 40 டன் வர இடத்துல 80 டன் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபெர்டிகேஷன், அதாவது ஹைப்ரிட்ஸ் மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிசீசஸ், என்னென்ன டிசீசஸ் இருக்குது. இப்போ நம்ம டிசீஸ் பார்க்கலாம். வெண்டைக்காயில் வந்து இந்தந்த டிசீஸ் எல்லாம் மேஜர். இது இல்லாமல் இது மட்டும்தான் வருமா, வேறு வராதானா, வரலாம் வாய்ப்பு இருக்குது. பட் முக்கியமாக வர்றது இதெல்லாம். சரிங்களா? செர்கோரா லிஸ்பா, அதாவது இது நம்ம மேலே போய் தமிழ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணிடலாம், உடனே தமிழ் மாறிடும். பார்த்தீங்கன்னா செர்கோஸ்போரா இலை புள்ளி நோய், இலையில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அடுத்தது ஃபியூசேரியம் வாடல் நோய், வாடுற மாதிரி அறிகுறிகள் வரும். சாம்பல் நோய், மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பவுடர் மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி மஞ்சள் நரம்பு நோய், நரம்பு தேமல். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இது பார்த்தாலே நம்ம பயிருக்கு என்ன நோய் வந்திருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு போய் நம்ம வேறு யார்கிட்டையும் கேட்கணுன்றது இல்லை. இப்போ மஞ்சள் நரம்பு தேமல் நோய் வருது அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போனால் இது நோய் எப்படி இருக்கும், அதோட அறிகுறிகள் என்னென்ன, எப்படி அதெல்லாம் பரவும், அதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் இதில் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். பூச்சியும் பார்க்கலாம், நோயும் பார்க்கலாம். எவ்வளோ நாள் இருக்கும். நம்ம வெகு தூரத்தில் போகிற நிறைய பேர் இருக்கிறோம். இங்கே நம்ம ஃபீல்டு விசிட் இருக்குது. நம்மளுடைய சந்தேகங்களை மேடத்துக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமாம், அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரே நாள் எல்லாமே பேசுறதுங்கிறது சிரமமான விஷயம். புக்கில் வந்து உங்களுக்கு தரோம். இந்த புக்கில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது. இது 10வது வந்து நம்ம அடுத்த இன்னொரு மீட்டிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து அவங்க அம்மா புஸ்தகம் வெளியிடுறாங்க. வெளியிட்ட பிற்பாடு நம்ம ஃபீல்டு விசிட்டுக்கு போயிட்டு, ஓகேங்களா? மன்னிச்சுங்க, ஏதாவது காலம் இன்னும் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும். ஓகேங்களா? அண்ணா அவர் டவுட் கேட்குறாரு. சார் நீங்கள் ஒரு டவுட் கேட்டீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாங்க. சொல்லுங்கள் மேடம். அதெல்லாம் விட்டா நிறைய கேட்டு இருப்பாங்க மேடம். வாங்கிக்கோங்க. நீங்கள் கொடுங்க மேடம். நீங்கள் போடுங்க. நீங்கள் கொடுக்க போகிறீங்க, வாங்க போகிறாங்க. ஹலோ, இப்பொழுது நம்மளுடைய ஹச்ஆர்எஸ்னுடைய டைரக்டர் மாலதி மேடம் வந்து கொல்லிமலையிலேருந்து அமுதா மேடம், திருமதி அமுதா வந்திருக்காங்க. அவங்க மிளகு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுவாங்க, வாங்கிக்குவோம். இதில் பணம் செலுத்துனவங்களோட பரிசப்படி பேர் படிப்பாங்க. அப்போ அதை அவங்க வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் புக்கு உண்டு, வாங்கிக்கலாம். எல்லாம் ஒரே டைமில் குமிஞ்சிலாம் முடியாது. அவங்க பேர் படிப்பாங்க, படிக்க லிஸ்ட்டை வச்சு படிக்க வாங்கிக்கலாம். அப்படியே அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு புக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். மகன் ப்ளீஸ், இப்போ தான் உங்கள் சேவை எனக்கு தேவை. நன்றி. நன்றி. ஒரு ஃபோட்டோ ஐயா, ஆளுக்கு ஒரு புக்கை வச்சு ஃபோட்டோ எடுங்க. எல்லாத்துக்கும் வருது. தயவு செஞ்சு எல்லாம் உட்காருங்க. எந்திரிக்க வேண்டாம், யாரையும் உட்காருங்க. நன்றி நவிழல். நம்ம சங்கத்தினுடைய தலைவர் காலையில் அவர் தானே ஆரம்பிச்சாருங்க, அவரையே முடிக்க சொல்லுங்கள். ஐயா நன்றி நவிழல். நன்றி நவீலல். எல்லோருக்கும் வணக்கங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாம் எதிர்பார்த்த அளவு நமக்கு வேண்டிய செய்திகள் கிடைக்கவில்லை. அது ஒரு காரணம். அவங்க எல்லாமே வந்து ஹச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே அண்டர் ப்ரொமோஷனில் இருக்காங்க. அவங்க நிறைய வேலைப்பளுகள் அவங்களுடைய பயோடேட்டா எழுதுறது மற்றதில் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து நான் வந்ததையுமே வந்து நான் சுப்பிரமணியம் வந்தோம், மேடத்துக்கிட்ட கேட்டோம்.
கேட்டதும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கும் பிற்பாடு நிறைய பிரச்சனைகள் வந்து அது வேறு விஷயம். பட்டு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நல்லபடியாக இந்த மீட்டிங் நடத்தி கொடுத்த டாக்டர் மாலதி அவர்களுக்கும் அவருடைய இணை பேராசிரியர்கள் டாக்டர் சண்முகசுந்தரம், டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் சாரா பரவீன் பானு, இந்த சங்கம் இந்த குழு உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நமக்கு பங்கு கொண்டு நேரத்தையும் காலதூரத்தையும் கருதாமல் இங்கு வந்து நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குற பாலுசாமி ஐயா, நிரந்தர சங்கத்தினுடைய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இதில் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உறுப்பினர்களுக்கு நன்றி. அது இல்லாமல் பொது சேவையை கருதி ராமசுப்ரமணியம் ஐயா, அலுவேரா ஐயா அவர்கள் போன்ற பெரியவர்கள் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது வழியில் வருமானம் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்மளுடைய இந்த கருத்தரங்கை இங்கே வைத்து கொள்ளலாம் என்று நமக்கு கூறி இதை இந்த அளவுக்கு நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணியம் பிவேர்லி எஸ்டேட் அண்ட் பிவேர்லி பயோ ப்ராடக்ட்ஸ் அவர்களுக்கும், அவருடன் நமக்கு மீண்டும் உதவியாக இருந்த சஞ்சய், அவரும் வந்து ஒரு கன்சல்டண்ட்டு, மிளகு ஃபீல்டுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இங்கே வந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்து மண்புழு உரத்தினால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சொல்லி, அது இல்லாமல் தரமான நல்ல மண்புழு உரம் கொடுக்குற சரவணன் அவர்களுக்கும், பொள்ளாச்சியில் இருந்து வந்திருந்த டாக்டர் மூர்த்தி அவர்களுக்கும், ஹச்ஆர்எஸ் மற்ற எல்லா அலுவலர்களுக்கும், எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் எல்லா உதவிகளையும் செஞ்ச ஹச்ஆர்எஸ் ஸ்டாஃபுங்களுக்கும் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நான் ஏன் இதை நேரம் சொல்கிறேன்னாக்கா, ஹச்ஆர்எஸ் ஸ்டாஃப் வந்து இங்கே உள்ளே இருக்கிறவங்கள தவிர வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு செஞ்ச உதவிகளுக்கு எல்லாமே நான் மறக்க முடியாது. சாப்பாடு வந்ததையும் அதை எடுத்து வச்சு கொடுத்தது, தண்ணி மற்றது எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. சரவணபவன் உணவு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நல்லபடியாக எங்களுக்கு கொடுத்த சரவணபவன் விஜய்க்கு நன்றி. என்னுடன் தொடர்ந்து எல்லா வேலைகளிலும் உழைத்த சங்கத்து நிறுவனர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பேர் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ராஜா என்ற செந்தில் முருகன், வாழப்பாடி பாக்கு நர்சரி ஆளர், அவருக்கு என்னுடைய நன்றி. இதில் விட்டு போயிருந்தால் நீங்கள் கூறியதாக நினைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த குழுவில் வந்து இப்போது மொத்தம் 145 பேர் வந்திருக்கிறோம். 145 பேரில் 97 பேர் பழைய உறுப்பினர்கள், 13 பேர் வந்து வல்ல, 35 பேர் புதுசாக சேர்ந்துருக்குறாங்க. மற்றது இப்போ இந்த சேர்வராயன் பிளான்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து மிஸ்டர் சுப்பிரமணியம் மூலமாக 9 பேர் வந்திருக்காங்க. அவங்கள காலையில் நம்ம பார்த்துட்டோம். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இது இந்த நம்ம நடத்துறது வந்து மிளகு வந்து ஒரு வெப்பமண்டல பயிராக எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத, தமிழ்நாட்டில் 8 வெப்ப மண்டலம் இருக்குது. எல்லா வெப்ப மண்டலத்துலேயும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் செய்ய வேணும். இந்த மைக்ரோ கிளைமேட் எப்படி டெவலப் பண்ணுறதுலேருந்து நாற்று செலெக்ஷனு, உற்பத்தி, என்னென்ன நுண்ணூட்டங்கள் பேரூட்டங்கள் எப்பப்போ கொடுக்கணும், மகசூல் எடுக்கிறதுக்கு முந்தி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கற்றுக்கிறோம். இன்றைக்கி வந்து இவங்ககிட்ட இங்கே வந்து ஏன் சமவெளி மிளகு மீட்டிங் இங்கே போட்டோம்னாக்கா, இங்கே தான் வந்து சயின்டிஸ்ட்டு, அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க இது ஆராய்ச்சியாளர்கள். அவங்க மூலமாக நமக்கு ஒரு செய்தி கிடைச்சாலும் நமக்கு புண்ணியம், சரி நமக்கு இதாகும். அதுக்காக தான் நம்ம இங்கே நடத்தணும், வேறு எந்த நோக்கும் இல்லை. அப்புறம் நாம் இதில் வந்து பணம் வாங்குறது, மற்றது புத்தகம் வெளிவிடுறது எல்லாமே வந்து உங்கள் காசில் உங்களுக்கு செய்கிறோம். இது ஒன்றும் எந்த லாப நோக்கோடும் பண்ணுற இது இல்லை. இது இஸ் நாட் ஏ பிஸ்னஸ். இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். நன்றி, மீண்டும் நன்றி, வணக்கம்.
இது ஒரு சின்ன தகவல் தான். இந்த செடி புஷ் பெப்பர் சொல்லக்கூடிய செடி மிளகு செடியும் இருக்குது, கொடி மிளகு செடியும் இருக்குது. தேவைப்படுறவங்க யாராவது வாங்கணும் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். கீழ் நர்சரியில் இருக்குது, என்ட்ரன்ஸ் கிட்டேயே வேணுங்கிற வாங்கிக்கிங்க.